கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குட் பேட் அக்லி திரைப்படம் 25 நாட்கள் முடிந்து விட்டது. 25 நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு உலகளவில், இந்த படத்தோடைய பட்ஜெட் என்ன, இந்த படத்தால் எந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை ஃபுல்லாக காலையிலேருந்து எல்லார்கிட்டையுமே பேசி ஆத்தன்டிக்கான பர்சன்ஸ்கிட்ட இருந்து சோர்சஸ் எல்லாம் வாங்கி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவை வெளியிடுறேன்ட்டு இன்று என்னுடைய எக்ஸ்தல பதிவில் நான் போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். குட் பேட் அக்லி திரைப்படம் மொத்தம் 25 நாட்கள், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் 53 சென்டரில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு 53 சென்டரில் இந்த திரைப்படம். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய பட்ஜெட் வந்து ஆளாளுக்கு 320, 340, அப்புறம் 300 கோடி பட்ஜெட் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த படத்தோடைய ஒரிஜினல் பட்ஜெட் 250 கோடி தான் இந்த படத்தோடைய உண்மையான ஒரிஜினல் பட்ஜெட். அஜித்குமாரோடைய சம்பளம் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வரிகள் உள்பட 165 கோடி. மற்ற ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே சேர்த்தா ஒரு 85-90 கோடி. இதுதான் குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய உண்மையான பட்ஜெட். இதை காலையில் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஒரு நபர்கிட்டயே நான் காலையில் தெளிவாக பேசினேன். அண்ணா பட்ஜெட்டே இவ்வளோ தானே, எப்படின்னா 320 கோடி போகும் அப்படின்ற மாதிரி தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உண்மையான பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடி தான் இந்த படத்தோடைய பட்ஜெட். இந்த படம் வெளியாவதுக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய ஓடிடி உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை 96 கோடிக்கு இந்த திரைப்படத்தை விலைக்கு வாங்கியுள்ளது. அதே மாதிரி மே 8 அன்று இந்த திரைப்படம் ஓடிடி தளத்தில் வெளியாக போகுது. இந்த படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி நிறுவனம் வாங்கியிருக்கு. சன் டிவி நிறுவனம் சுமார் 43 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸ் டி சீரியஸ் தமிழ் என்ற நிறுவனம் வாங்கியிருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சுமார் 9 கோடிக்கு வாங்கியுள்ளனர். இதுதான் டேபிள் பிஸ்னஸ். இந்த திரைப்படத்துடைய டேபிள் பிஸ்னஸ். ஓடிடி ஒரு 100, சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு 43, ஆடியோ ரைட்ஸ் ஒரு 9, மொத்தம் 52, ஒரு 100, கிட்டத்தட்ட 152 கோடி ரூபாய் வரை படம் வெளியாவதற்கு முன்னாடியே தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் படத்தோடைய வசூல் என்ன, ஒவ்வொரு மாநிலங்களிலும் என்ன ரைட்ஸுக்கு விற்றுருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சும்மா வாய் வார்த்தையாக நம்ம சொல்கிறது வேறங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலிருந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் உள்ள இந்த படத்தை வெளியிட்டவங்கக்கிட்ட இருந்து ஆத்தென்டிக்கான சோர்ஸ் மூலமாக தான் இந்த கலெக்ஷன் நான் கேட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 25வது நாள், அதாவது நேற்று இரவு காட்சியோட முடிவில் இந்த திரைப்படம் 183 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. ஏன்னா 2 வார இறுதியிலேயே உங்களுக்கு 172.6 கோடி கலெக்ஷன்றதை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டவரே அஃபிஷியலாக வெளியிட்டார். அதற்கு பிறகு பல படங்கள் திரையரங்கில் வெளியானதுனால இந்த திரைப்படத்தோடைய திரையரங்குகள் குறைந்து வந்தது. ஆனால் அதன் அடிப்படையில் அடுத்து இந்த ஒரு 11 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த ஓடிக்கிட்டு இருக்க அந்த 53 ஸ்க்ரீன்லையுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடி இருந்திருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கேரளாவில் இந்த திரைப்படம் கோகுலம் மூவிஸ் தான் இந்த திரைப்படத்தை கேரளா உரிமையை வாங்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 7.5 கோடி கேரளாவில் வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவில் ஆல்ரெடி 2 வாரங்களில் முடிவிலேயே 15 கோடியை தாண்டியுள்ளது. இப்போது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 25 நாட்கள் முடிவில் 19 கோடி ரூபாய் வரை கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பல மல்டிப்ளெக்ஸில் வெளியாகாது. காரணம் என்னென்னா 8 வாரங்கள் கழித்து ஓடிடியில் வெளியாகும் படங்கள் மட்டுமே அங்கே திரையிடப்படும். இந்த திரைப்படம் 4 வாரங்கள் கழித்து ஓடிடி வெளியிட்டனால அங்கே மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் பெருசாக வெளியாகலை. அங்கே மட்டும் இந்த 25 நாட்களில் கிட்டத்தட்ட 2.2 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு. அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த வெளிநாடுகளிலும் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, லண்டன், அமெரிக்கா, கனடா மற்றும் எல்லா வெளிநாடுகளிலும் சேர்த்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 91 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. இதுதான் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த தியேட்ரிக்கல் வசூல். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட 310 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் உலகம் முழுக்கும் திரையரங்கு வாயிலாக மட்டுமே வசூல் செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரையரங்கு வாயிலாக வந்த ப்ரொடியூசருக்கு உண்டான ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 190 கோடி. இந்த திரைப்படத்துக்கு உண்டான திரையரங்க வாயிலாக வந்த வசூல் ஷேர், அதாவது ப்ரொடியூசருக்கு மட்டும் வரிகள் கழிச்சு திரையரங்க உரிமையாளர்களுடைய ஷேரை கழிச்சு ப்ரொடியூசருக்கு தனிப்பட்ட முறையில், அதாவது ப்ரொடியூசருக்கு மட்டும் கிடைச்ச ஷேர் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 190 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வந்து ப்ரொடியூசருக்கு திரையரங்க வாயிலாக கிடைத்துள்ளது. இந்த படத்தோடைய பட்ஜெட் 250 கோடி தாங்க. இதுவும் திரும்ப அடித்து சொல்கிறேன், நீங்கள் எந்த தயாரிப்பு நிறுவனத்தில் ஆட்கள்கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த படத்தோடைய பட்ஜெட் 250 கோடி மட்டுமே. தயாரிப்பாளருக்கு திரையரங்க வாயிலாக வந்த ஷேர் 190 கோடி, ஓடிடி ரைட்ஸ் ஒரு 100, சேட்டலைட் ரைட்ஸ் ஒரு 43, ஆடியோ ரைட்ஸ் ஒரு 9 கோடி. மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா திரையரங்க வாயிலாக வந்த ஷேர், டேபிள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட 330 340 கோடி ரூபாய் வரை தயாரிப்பாளருக்கு எல்லா வரிகளும் போக, எல்லா ஷேரும் போக தயாரிப்பாளருக்கு கிடைத்த வருமானம் கிட்டத்தட்ட 340 கோடி. இந்த படத்தோடைய பட்ஜெட் எவ்வளோ சொன்னேன்? 250 கோடி சொன்னேன். தயாரிப்பாளருக்கு கிடைத்த அமௌண்ட் 340 கோடி. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 90 கோடி ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளது. இதுதான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய உண்மையான வசூல் நிலவரம். ஏன்னா சமீபத்தில் இன்று கூட நான் ஒரு திரையரங்க உரிமையாளரை பேட்டி எடுக்கும்போது அவரே சொன்னார், பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் அந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். ஆந்திரா மற்றும் கேரளாவிலையும் விசாரிக்கும் போதும் அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு சொல்லுவாங்க சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய வசூல் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அதே தான் வெளிநாட்டில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் பேசும்போது அவங்க மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிகள்லாம் வந்து என்ன கேட்கும்போது அவங்களும் இதே வசூலை தான் சொன்னாங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இதுவரை 310 கோடி ரூபாய் வரை திரையரங்கு வாயிலாக மட்டுமே வசூல் செய்துள்ளது. தயாரிப்பாளருக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைத்த லாபம் கிட்டத்தட்ட 90 கோடி. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு 80லேருந்து ஒரு 90 கோடி ரூபாய் வரை தயாரிப்பாளருக்கு லாபமாக கிடைத்துள்ளது. இதுதான் குட் பேட் அக்லி படத்தோடைய உண்மையான வசூல். இதில் எந்த விதமான உள்குத்தோ வன்மமோ இதெல்லாம் இல்லாமல் காலையிலிருந்து எத்தனை பேருக்கு ஃபோன் அடித்து அவ்வளோ தெளிவாக டீட்டெயில்ஸை வாங்கி ஒரு லிஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லணுன்ற ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே. ஏன்னா 25 நாட்களுக்கு அப்புறமும் இந்த நம்ம வீடியோ போடணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆளாளுக்கு ஒரு வசூலை சொல்கிறாங்களே, நாம் வந்து விசாரித்து ஒரு உண்மையான வசூல் நிலவரத்தை நம்ம வெளியிடுவோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வெளியிட்டோம். அது மாதிரி தமிழக மற்றும் இந்தியா உலகம் எங்கேயுமே இந்த திரைப்படம் ஒரு சின்ன தேட்டரில் கூட லாஸ் அப்படின்ற மாதிரி யாரும் இன்னி வரைக்கும் பேட்டி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா வெளியிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் வெளியிட்ட அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். ஆக மொத்தத்தில் இது ஒரு அஜித்குமார் அவர்களுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்குன்னா அது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். குட் பேட் அக்லி வசூல் சாதனை இந்த ஆண்டு இப்போதைக்கு இந்த திரைப்படம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அனைத்து மாநிலங்களிலும் சரி உலகிலும் சரி இந்த வருடம் வெளியான படங்களிலேயே குட் பேட் அக்லி திரைப்படம் தான் முதலிடம். இதுதான் உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ஃபார் குட் பேட் அக்லி. ஆளாளுக்கு ஒரு கதையோ, இந்த படம் லாஸு, இந்த படம் இவ்வளோ போயிடுச்சு, இந்த படம் 70 கோடி லாஸு, 60 கோடி லாஸு, இதெல்லாம் வந்து வீண் வதந்திகள். இதெல்லாம் எதுவுமே தயவுசெய்து நம்பாதீங்க. உங்களுக்கு திரைப்பட உரிமையாளர்கள் யாராச்சும் தமிழகத்திலையோ இல்லை அதர் மாநிலங்களிலோ தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் தாராளமாக நான் சொல்கிறது பொய்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் திரையரங்க உரிமையாளர்களோ இல்லை விநியோகஸ்தர்களோ உங்களுக்கு தமிழகத்திலையோ இல்லை எந்த மூலையில் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.